என்னங்க ஹோட்டல் அடை தோசை சாப்பிட்டு வாய் வலிக்குதா? வீட்லேயே ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக கிறிஸ்பியாக எப்படி அடை தோசை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் இட்லி அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் மாவாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதில் பாதி மாவு மட்டும் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா புளிக்க வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சுடுறதுனா கூட சுட்டுக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம், சீரகம், சுடு தண்ணியில் போட்டு எடுத்த வரமிளகா, உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கலந்து வச்சுக்கிறோம். பாலக்கீரை அடை தோசைங்கிறனால இது 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே வெளியே எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி இது கூட மாவுலேயே போட்டு கலந்துக்கிட்டால் அவ்வளோதான், பாலக்கீரை அடை தோசை பேட்டர் ரெடி. ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு மாவில் கொட்டிட்டு ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக அவியல் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.